வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி 4th யூனிட்டில் ரங்கி குண்டான் மெத்தட், அதாவது ஆர்கே மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் 4th யூனிட்டில் 3 டாபிக் பார்த்துருக்கோம். டெய்லர் சீரியஸ், ஆய்லர் மெத்தட், மாடிஃபைடு ஆய்லர் மெத்தட். ஸோ இது ஃபோர்த் டாபிக் ரங்கி குண்டான் மெத்தட். ஸோ என்னோடய இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். The advantage of this method is that it requires only values of the function at some specific points. This method agree with Taylor series expansion up to the terms of h power r, where r is the order of RK method. ஸோ இது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் மெத்தடுடைய இந்த ஆர்கே மெத்தடுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷனுடைய வேல்யூஸை அட் சம் ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் கண்டுபிடிக்கலாம். அடுத்து இந்த மெத்தட் எதோடைய எக்ஸ்பென்ஷன்னா டெய்லர் சீரியஸோடைய எக்ஸ்பென்ஷன். ஸோ ஆர் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஆர்கே மெத்தட்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டரை பொறுத்து இந்த ஆர்கே மெத்தட் மூணு டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது ஆர்டரை பொறுத்து 3 டைப் ஆஃப் ஃபார்முலா நமக்கு கொடுத்துருக்காங்க சிலபஸில். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று செகண்ட் ஆர்டர் ராங்கி குண்டான் மெத்தட், அடுத்து தேர்ட் ஆர்டர் ராங்கி குண்டான் மெத்தட், அடுத்து ஃபோர்த் ஆர்டர் ராங்கி குண்டான் மெத்தட். ஸோ இதை 3 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா ஃபார் த ராங்கி குண்டான் மெத்தட் அண்டர் த ஆர்டர் ஆஃப் ஆர்கே மெத்தட். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஆர்டர் ராங்கி குண்டான் மெத்தடுடைய ஃபார்முலா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இஃப் xn, yn are values of differential equation, y dash equal to dy by dx equal to f of xn, yn. ஸோ இதை நம்ம கொடுத்துருப்பாங்க, கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ dy by dx இல்லாட்டினா y டேஷ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் x and y. ஸோ அதை f of xn, yn எடுத்தாலும் சரி, f of x, y எடுத்தாலும் சரி, நம்ம விருப்பத்துக்கு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து del y means the increment of y is computed from the formula. அதாவது del y என்னன்னா, del y increment values of y. இது எதுக்குன்னா ஃபார்முலாவில் வரும் del y-னு. ஸோ அதுக்காண்டி நான் என்ன பண்ணேன், del y என்னன்னு இங்கே சொல்லிடுறேன். del y means the increment of y is computed from the formula. So k1 equal to h into f of xn, yn, k2 equal to h into f of xn plus h by 2, yn plus k1 by 2, del y equal to k2, yn plus 1 equal to yn plus del y, where n equal to 0, 1, 2. தேர்ட் ஆர்டர், அதுக்கடுத்து தேர்ட் ஆர்டர் ராங்கி குண்டான் மெத்தட். ஸோ தேர்ட் ஆர்டர் ராங்கி குண்டான் மெத்தட்னா k1, k2, k3. இங்கே செகண்ட் ஆர்னா k1, k2, தேர்ட் ஆர்னா k1, k2, k3. ஸோ k1, k2 அதே ஃபார்முலா தான். k3 ஃபார்முலா மட்டும் பார்த்துங்க. k3 equal to h into f of xn plus h, yn plus 2k2 minus k1, del y equal to 1 by 6 k1 plus 4k2 plus k3. ஸோ இது தேர்டாருடைய ராங்கி குண்டான் ஃபார்முலா. அடுத்து yn plus 1 ஃபார்முலா அதே தான், அது மாறாது. ஒவ்வொரு ஆர்டருக்கும் அதே ஃபார்முலா தான். yn plus n plus 1 equal to yn plus del y அதே ஃபார்முலா தான். ஸோ அடுத்து ஃபோர்த் ஆர்டர் ராங்கி குண்டான் மெத்தட் ஃபார்முலா, இதுதான் முக்கியமானது. k1 equal to k1, k2 அதே தான். இங்கே தேர்ட் ஆர்டர்னா k1, k2, k3 வரை வந்துச்சு. ஃபோர்த் ஆர்டர்னா k1, k2, k3, k4 வரை வரும். ஸோ k1, k2 அதே ஃபார்முலா தான். ஸோ அடுத்து k3 மட்டும் மாறும். k3 equal to h into f of xn plus h by 2, yn plus k2 by 2. k4 equal to h into f of xn plus h, yn plus k3. del y equal to 1 by 6 k1 plus 2k2 plus 2k3 plus k4. அதே மாதிரி yn plus 1 equal to yn plus del y. ஸோ இப்போ ப்ராப்ளத்துக்கு போகிறது இதான் ஃபார்முலா ஃபார் ராங்கி குண்டான் மெத்தட் ஃபார் செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் அண்ட் ஃபோர்த் ஆர்டர். ஸோ ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் எப்படி கேட்பான்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எடுக்கும். ஸோ சம் ஸ்பெசிஃபிக் ஆர்டரை ஸ்பெசிஃபிக் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஆர்டரை எடுத்துக்கணும். இப்போ செகண்ட் ஆர்டர் யூஸிங் செகண்ட் ஆர்டர் ராங்கி குண்டான் மெத்தட், ஆர் யூஸிங் தேர்ட் ஆர்டர் ராங்கி குண்டான் மெத்தட், அல்லது ஆர் யூஸிங் ஃபோர்த் ஆர்டர் ராங்கி குண்டான் மெத்தட்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன ஆர்டர் யூஸ் பண்ண சொல்கிறாங்களோ அந்த ஆர்டரை நம்ம எடுத்துக்கணும். சப்போஸ் ஆர்டருடைய ஃபார்முலா எடுத்துக்கணும். சப்போஸ் எதுவுமே கேட்கல, யூஸிங் ராங்கி குண்டான் மெத்தட் ஃபார்முலான்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோர்த் ஆர்டர் ராங்கி குண்டான் மெத்தட் ஃபார்முலா எடுத்துக்கணும். இந்த இருக்குது. அதனால தான் நான் இங்கே இதை இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். ஸோ ஃபோர்த்து வெறும் எதுவுமே ஸ்பெசிஃபிக் பண்ணாமல் யூஸிங் ராங்கி குண்டான் மெத்தட் ஃபார்முலா, அதாவது ஆர்கே மெத்தட்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஃபோர்த் ஆர்டர் ராங்கி குண்டான் ஃபார்முலா தான் எடுத்து சால்வ் பண்ணணும். இது செகண்ட் ஆர்டரையும் தேர்ட் ஆர்டரையும் எடுத்து சால்வ் பண்ணக்கூடாது. இதுதான் ப்ரொசீஜர். ஸோ சப்போஸ் இப்போ ஸ்பெசிஃபிக் பண்ணி செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம செகண்ட் ஆர்டர் ஃபார்முலாவோ இல்லாட்ட தேர்ட் ஆர்டர் கேட்டிருந்தாங்கன்னா தேர்ட் ஆர்டர் ஃபார்முலாவை எடுத்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராப்ளம் போவோம். ஸோ அப்ளை த
second order Ranki-Kundran method to find y of 0.2 given that y dash equal to x plus y of 0 equal to 1 given. ஸோ என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துங்க. ஃபஸ்ட் y of 0.2 கண்டுபிடிக்கணும். y dash கொடுத்துருக்காங்க, இனிஷியல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ given dy by dx equal to x plus y, that implies f of x comma y equal to x plus y, x not equal to 0, y not equal to 1. So we require the values of y at x equal to 0.2. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? y of 0 point வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். நான் அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னா, we shall find it in 2 steps of h equal to 0.1. இங்கே ஒரே ஒரு வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரே ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறேன், 2 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணுறேன். எப்படின்னா h equal to 0.1 எடுத்துட்டோம்னா என்ன ஆகும், x நாட் என்ன 0, h வந்து என்னது 0.1, ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும், 0.1 கிடைக்குமா. ஸோ அதை x1 எடுத்துக்கிறேன். அடுத்து x1 வந்து 0.1, h வேல்யூ வந்து 0.1, ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும், 0.2 கிடைக்குமா. ஸோ அதை x2 எடுத்துக்கிறேன். ஸோ x1 0.1 இருக்கும்போது y1 வேல்யூ என்னென்னு பார்க்கணும், x2 ஈக்குவல் 0.2 இருக்கும்போது y2 வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் டெய்லர் சீரியஸில் ஐலண்ட் மெத்தடில் 2 வேல்யூ கேட்டிருப்பாங்க. இங்கே y of 0.2 இல்லைடா y of 0.4 அப்படி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து அதை கழித்து 2 எக்ஸோட வேல்யூவை காமன் வேல்யூ என்ன, காமன் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் ஹச்சோட வேல்யூ நம்ம எழுதுவோம். இங்கே ஹச்சோட வேல்யூ அசீவ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், இது ஒரே வேல்யூ மட்டும் கேட்டுதானா ஹச்சோட வேல்யூவை நம்மளால் அசீவ் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு வேல்யூ அசீவ் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து 2 ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆர்கே மெத்தட் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ஃபார்முலா எழுதிருங்க. ஃபார்முலா என்ன, அதே அப்படியே இங்கே இருக்க ஃபார்முலா அப்படியே எழுதிருங்க. எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா புட் n ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணணும். ஏன் n ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணுறோம்னா, இங்கே நமக்கு என்ன வேல்யூ, எக்ஸ் ஒய் வேல்யூ, எந்த டேர்மோட வேல்யூ தெரியும், எக்ஸ் நாட் வேல்யூவும் ஒய் நாட் வேல்யூவும் தெரியும். எக்ஸ் நாட் என்னோட வேல்யூ 0, ஒய் நாட் என்னோட வேல்யூ 0. ஸோ n ஈக்குவல் டு 0 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 நீங்கள் எழுத ஃபார்முலாவாக ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்ளை பண்ணிங்கன்னா k1 equal to h into f of x naught comma y naught, k2 equal to h into f of x naught plus h by 2 y naught plus k1 by 2, tell y equal to k2, y1 equal to y naught plus tell y. ஸோ என்னுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதும். இதை மாடிஃபை பண்ணி எழுதிக்க வேண்டியதான். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இதோட வேல்யூ எல்லாம் தெரியும். எக்ஸ் நாட் வேல்யூ தெரியும், ஒய் நாட் வேல்யூ தெரியும், ஹச்சோட வேல்யூ தெரியும். ஸோ இதில் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணணும், k1 k2 tell y y1 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ k1 ஈக்குவல் டு ஹச்சோட வேல்யூ என்ன 0.1 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ வந்து 0, ஒய் நாட் வேல்யூ வந்து 1. ஸோ இப்போ இதில் k1 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, 0.1. ஓகே, எஃப் ஆஃப் 0,1 எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் நமக்கு தெரியும், என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு தெரியும். அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எஃப் ஆஃப் 0,1 அப்ளை பண்ண போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறது. ஸோ இப்படி தான் கால்குலேட்டர் ஏற்கனவே சொல்லி கொடுத்து தான் திருப்பி சொல்கிறேன். ஆன் பண்ணிக்கங்க. அந்த ஈக்குவேஷன் இன்சர்ட் பண்ணுங்கள். ஆல்ஃபா எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா ஒய்இ, இங்களா ஆல்ஃபா ஒய்இ. இப்போ வந்து என்ன பண்ணால் சால்வ் எக்ஸோட வேல்யூ என்ன 0, ஒய்யோட வேல்யூ என்ன 1. ஸோ என்ன வேல்யூ கிடைக்குது, 1 கிடைக்குதா. ஸோ தட் இஸ் 1. ஓகேங்களா. அதை இங்கே எழுதியிருக்கேன், தட் இஸ் 1. ஓகேங்களா. அந்த எழுதியிருக்கேன் 0.1 × 1. ஏதோட 0.1 மல்டிப்ளை பண்ணால் 0.1. ஓகே. அடுத்து k2 வேல்யூ வேல்யூ ஃபார்முலா நமக்கு தெரியும். 0.1 f of 0 plus 0.1 divided by 2, 1 plus 0.1 divided by 2. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற எஃப் ஆஃப் ப்ராக்கெட்டுக்குள்ளே சால்வ் பண்ண ஃபஸ்ட்டுங்க. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா 0.05 கிடைக்கும். இதை சால்வ் பண்ணோம் என்ன கிடைக்கும், 1.05 கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் 0.05 1.05 கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அப்படி கண்டுபிடிக்க திருப்பி அதே மாதிரி தான். ஸோ திருப்பி என்ன பண்ணணும், கால்குலேட்டர் எடுங்க. சால்வ் அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஏற்கனவே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். சால்வ் எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0.05. அடுத்து ஒய்யோட வேல்யூ என்ன 1.05. ஸோ ஈக்குவல் பட் நமக்கு என்ன கிடைக்கிது, 1.1 கிடைக்கிதா, ரைட்டா. ஸோ 1.1. ஸோ அதோட 0.1 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், இன்ட்டு 0.11 கிடைக்குது. ஸோ k2 வேல்யூ என்னென்னா 0.11. ஸோ அடுத்து k2 வேல்யூ கண்டுபிடிச்சது. அடுத்து tell y வேல்யூ கண்டுபிடிக்கணும். tell y ஈக்குவல் என்னது k2. ஸோ k2 வேல்யூ 0.11. ஸோ 0.11 தான் tell y வேல்யூ. ஸோ அடுத்து y1 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் y நாட் ப்ளஸ் tell y. ஸோ y1 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 0.11.
அப்போ ப்ளஸ் பண்ணால் கிடைக்கும் 1.11 கிடைக்குமா. ஸோ y1 ஈக்குவல் டு 1.11 அட் x1 ஈக்குவல் டு 0.1. ஸோ y1 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து y2 வேல்யூ கண்டுபிடிக்கணும் எப்போ x2 ஈக்குவல் டு 0.2 இருக்கும்போது. ஸோ புட் n ஈக்குவல் டு 0 சாரி நமக்கு y1 வேல்யூ எண்ணுக்கு போல் 1 போடுறாங்க. y1 வேல்யூ தெரியும், x1 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், x1 வேல்யூ ஏற்கனவே தெரியும். ஸோ என்னோட n ஈக்குவல் 1 இருக்கும்போது y அண்ட் x வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அப்போ புட் n ஈக்குவல் டு 1ன்னு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் திருப்பி ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அப்ளை பண்ணுங்கள். n ஈக்குவல் 0 அப்ளை பண்ணோம். இப்போ அடுத்து n ஈக்குவல் 1ன்னு அப்ளை பண்ணுங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அப்ளை பண்ண என்ன மாறும்னா k1 ஈக்குவல் டு h இன்ட்டு f ஆஃப் x1 y1, k2 ஈக்குவல் டு h இன்ட்டு f ஆஃப் x1 ப்ளஸ் h பை 2, y1 ப்ளஸ் k1 பை 2, del y ஈக்குவல் டு k2, y2 ஈக்குவல் டு y1 ப்ளஸ் del y. ஸோ இந்த ஃபார்முலா மாடிஃபை பண்ண ஃபார்முலா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண பண்ணுமா, நமக்கு x1 y1 வேல்யூ தெரியும், ஹச்சோட வேல்யூ தெரியும். ஸோ கொண்டு போய் அப்ளை பண்ணி நம்ம மிச்சம் இருக்க k1 k2 del y y2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் எடுக்கும் 0.1. ஃபஸ்ட் என்ன கொடுக்காங்க, ஹச் வேல்யூ வந்து 0.1, எஃப் ஆஃப் 0.x1 வேல்யூ 0.1, y1 வேல்யூ 1.11. ஸோ அதோட வேல்யூ ஃபஸ்ட் எடுக்கு இந்த எஃப் ஆஃப் 0.1, 1.11 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ திருப்பி அதே தான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் இன்சர்ட் பண்ணணும். இங்கே ஈக்குவேஷன் இருக்கா இல்லை. ஸோ ஆன் பண்ணிவிட்டு திருப்பி ஈக்குவேஷன் இன்சர்ட் பண்ணுங்கள். ஆல்ஃபா எக்ஸு ப்ளஸ்ஸு ஆல்ஃபா ஒய் ஸோ பார்த்தீங்கன்னா சால் என்ன வரும், சால் எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸோட வேல்யூ என்ன கொடுக்கணும் 0.1 ஓகேங்களா 0.1. ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1.11 ஓகேங்களா. இப்போ ஈக்குவல் பண்ண அவங்க என்ன கிடைக்கிது 1.21 கிடைக்குதா. ஸோ அதோட 0.1 மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னு பாருங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 0.121 கிடைக்கும். k1 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து k2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். k2 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது, k2 ஃபார்முலா. அந்த ஃபார்முலா k2 ஃபார்முலா வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். 0.1 எஃப் ஆஃப் 0.1 ப்ளஸ் 0.1 டிவைட் பை 2, 1.11 ப்ளஸ் 0.121 டிவைட் பை 2. ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குல்ல அந்த எஃப் ஆஃப் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டை சால்வ் பண்ணால் கிடைக்கும் 0.15, அடுத்து ரெண்டை சால்வ் பண்ணால் 1.1705 கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து எஃப் ஆஃப் 0.15, 1.1705 வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, திருப்பி அதே தான் சால்வ். எக்ஸோட வேல்யூ என்னென்னா 0.15, ஒய்யோட வேல்யூ 1.1705 ஈக்குவல் பட் நமக்கு என்ன கிடைக்கிது 1.320 கிடைக்குதா. நீங்களா அதோட 0.1 மல்டிப்ளை பண்ணுங்கள் இன்ட்டு 0.1 ஹச்சோட வேல்யூ. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 0. என்ன கிடச்சிருக்கு வேல்யூ 0.3205 கிடச்சிருக்கு. நமக்கு 4 டெசிமல் இருந்தாலே போதும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன வேல்யூ கிடச்சிருக்கு 0.131205 கிடச்சிருக்கு. நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கேன் 0.1321 எழுதியிருக்கேன். எப்படி எழுதுனா நமக்கு 4 டெசிமல் போதும். ஸோ ஜீரோக்கு அப்புறம் புள்ளிக்கு அப்புறம் 4 டெசிமல் போதும். ஸோ அப்போ 4 டெசிமல்னால் 5 டெசிமல் இருக்கா. ஸோ 5 டெசிமல் பாருங்கள், 5க்கு மேலே இருந்தால் 4 டெசிமலை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே என்ன இருக்குது 0 இருக்குது இல்லைங்களா, 0 இருக்குது. அப்போ 4 டெசிமலை ஒன்று ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 1, 0 + 1 1. ஸோ அப்போ 1321, 0.1321 தட் இஸ் ஏ k2 வேல்யூ. ஸோ k2 வேல்யூ கண்டுபிடிச்சா அடுத்து என்ன பண்ணணும்னா del y வேல்யூ, del y ஈக்குவல் டு k2. அப்போ k2 வேல்யூ என்ன 0.1321. ஸோ அது வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து y2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். y2 ஃபார்முலா என்ன, y2 ஈக்குவல் டு y1 ப்ளஸ் del y. ஸோ y1 வேல்யூ வந்து 1.11 ப்ளஸ் 0.132 ரெண்டையும் ப்ளஸ் பண்ண என்ன கிடைக்கும்னா 1.2421 கிடைக்கும். ஸோ y2 வேல்யூ கிடச்சிச்சு. அட் x2 ஈக்குவல் டு 0.2. ஸோ இது ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சு. இது எப்போ இந்த ஆர்டர் என்ன செகண்ட் ஆர்டர் ஓகேங்களா. இது ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. ஆர்டர் வந்து செகண்ட் ஆர்டர் டு யூஸிங் த செகண்ட் ஆர்டர் ராங்கி குண்டான் மெத்தட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் ஆர்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணாமல் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோர்த் ஆர்டர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் ஃபோர்த் ஆர்டர்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபோர்த் ஆர்டர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஆர்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபை பண்ணாமல் எதுவுமே கேட்காம யூஸிங் ராங்கி குண்டான் மெத்தட் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஃபோர்த் ஆர்டர் ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மித்த எந்த ஃபார்முலாவும் எந்த ஆர்டரும் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ அடுத்த ப்ராப்ளத்தை பாருங்கள். அப்ளை தி RK மெத்தட் டு ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப்
y at x equal to 0.2 comma x equal to 0.4 if dy by dx equal to y square minus x square divided by y square plus x square with y of 0 equal to 1 given dy by dx equal to ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸோட வேல்யூ 0.2 இருக்கும்போதும் எக்ஸ் வேல்யூ வந்து 0.4 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க கேட்குறாங்க dy by dx கேட்டிருக்காங்க dy by dx என்னன்னு கொடுத்துருக்காங்க இனிஷியல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ரெண்டு பாயிண்டில் எக்ஸோட பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்லையும் 0.2லையும் 0.4லையும் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க ஆர்கே மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே எதுவும் ஆர்டர் கொடுத்துருக்காங்களா ஆர்டர் எதுவும் கொடுக்கல அப்போ நம்ம என்ன ஆர்டர் யூஸ் பண்ணணும் ஃபோர்த் ஆர்டர் தான் யூஸ் பண்ணணும் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணாமல் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபோர்த் ஆர்டர் தான் யூஸ் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதுங்க ஃபஸ்ட் எடுக்கும் given dy by dx equal to y square minus x squared divided by y squared plus x squared இப்போ f of x, y என்ன வரும் ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது தான் dy by dx ஓட ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது தான் என்னென்னா நம்ம f of x, y equal to y squared minus x squared divided by y squared plus x squared ஸோ எடுத்து வேல்யூ எடுத்து எழுதுங்க x0 ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ வந்து 0 எக்ஸ் வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூ வந்து ஒய்யோட வேல்யூ ஸோ இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே 0 இருக்குது x0 இது வந்து 1 y0 எடுத்துட்டோம் அடுத்து x1 ஸோ ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்போ x1 x2 எடுத்துங்க ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தாங்கன்னா அதுக்குள்ளே ரெண்டு ஸ்டெப்பாக செய்கிற மாதிரி நம்ம ஹச்சோட வேல்யூ அசியூம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து x1 x2 எடுத்துக்கிட்டோம் போன ப்ராப்ளத்தில் இங்கே ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டாங்க இங்கே ரெண்டு வேல்யூ கொடுத்துக்கிட்டாங்க ஸோ அப்போ x1 equal to 0.2 x2 equal to 0.4 ஸோ அப்போ x2 equal to 0.2 இருக்கும்போது y1ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும் x2 equal to 0.4 இருக்கும்போது y2ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ ஹச்சோட வேல்யூ என்ன ஸோ x1ஐயும் x0ஐயும் கழிச்சு என்ன கிடைக்கும் 0.2 கிடைக்கும் x2ஐயும் x1ஐயும் கழிச்சிங்கன்னா x2லேருந்து x1ஐ கழிச்சிங்கன்னா 0.2 காமன் டிஃப்ரென்ஸ் அதுதான் ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒவ்வொரு இதுக்கும் காமன் 0.2 ஸோ அதுதான் கட்சி ஈக்குவல் டு 0.2ன்னு சொல்லியாச்சு ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராப்ளத்தில் ஒரே ஒரு வேல்யூ கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம ரெண்டு ஸ்டெப்பில் செய்கிறதுக்காண்டி ஹச்சோட வேல்யூ அசியூம் பண்ணிக்கிட்டு x1 x2 எடுத்துக்கிட்டோம் இங்கே ரெண்டு வேல்யூ கொடுத்துக்கிறாங்க அப்போ பழைய மாதிரி ஆயிலர் மெத்தட் எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி தான் x0 x1 x2 நம்மளாம் எடுத்துக்கிட்டு நம்ம வேல்யூவை நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை x1 x2 x0 x1 x2ன்னு எடுத்துக்கிட்டு y0 வேல்யூ கொடுத்துருப்பாங்க y1 y2 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ அதுலேருந்து நம்ம எக்ஸ் வேல்யூலேருந்து ஹச்சோட வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னு எப்படி எக்ஸோட வேல்யூடைய காமன் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் காமன் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம் 0.2 ஸோ அதான் ஹச்சோட வேல்யூ ஓகேங்களா ஸோ நம்ம என்ன ஆர்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஃபோர்த் ஆர்டர் தான் யூஸ் பண்ணணும் ஏன் இங்கே எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை இந்த ஆர்டர் தான் யூஸ் பண்ணி எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை ஸோ ஃபோர்த் ஆர்டர் ஃபார்முலா அப்படியே எழுதிருங்க எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா போட்டு n equal to 0 ஏன்னு ஏற்கனவே போன ப்ராப்ளத்தில் சொன்னேன் x0 வேல்யூவும் y0 வேல்யூ n equal to 0 இருக்கும்போது எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூ நமக்கு தெரியும் ஸோ அதனால் n equal to 0ன்னு நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்ம ஃபார்முலா எழுதணும்ல அந்த ஃபார்முலாவை ஃபுல்லாகவே ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க ஸோ அதில் கொண்டு போய் n equal to 0ன்னு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணால் கிடைக்கும் k1 equal to h into f of x0, y0 k2 equal to h into f of x0 plus h by 2, y0 plus k1 by 2 k3 equal to h into f of x0 plus h by 2 y0 plus k2 by 2 k4 equal to h into f of x0 plus h, y0 plus k3 del y equal to 1 by 6 into k1 plus 2k2 plus 2k3 plus k4 y1 equal to del y plus y0 இல்லாட்டா y0 plus del y அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ அடுத்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணி எழுதியாச்சு ஒரிஜினல் ஃபார்முலா n டேர்ம்ஸில் இருக்க ஃபார்முலாவிலேருந்து n equal to 0ன்னு அப்ளை பண்ணும்போது மாடிஃபை பண்ணி ஃபார்முலா எழுதியாச்சு ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு எல்லா வேல்யூ தெரியும் x0 y0 வேல்யூ தெரியும் ஹச்சோட வேல்யூ தெரியும் ஸோ அந்த வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம k1 k2 k3 k4 del y y1 வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு k1 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா இருக்குது x0, y0 ஹச்சோட வேல்யூ வந்து 0.2 f of x0, y0 x0 வேல்யூ என்ன 0 y0 வேல்யூ என்ன 1 ஸோ அதை தான் நான் டேரெக்டாக இங்கே எழுதியிருக்கேன் நான் எப்படி செய்கிறேன் இங்கே சொல்லி காமிக்கிறேன் பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை இன்சர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்படி இன்சர்ட் பண்ணுறது ஸோ என்ன ஈக்குவேஷன் அந்த ரைட் f of x, y இருக்குல்ல அதான் இந்த ஈக்குவேஷன் ஸோ அந்த ஈக்குவேஷன் இன்சர்ட் பண்ணணும் எப்படி இன்சர்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன் கவனிங்க ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கங்க ஆல்ஃபா ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர்டு க்ளோஸ் ப்ராக்கெட் டிவைடட் பை ஆல்ஃபா ஒய் ஸ்கொயர்டா சாரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கங்க ஆல்ஃபா ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஈக்குவேஷன் இன்சர்ட் பண்ணிட்டா இப்போ வேல்யூ கண்டுபிடிக்கணும் சால்வு ஒய்யோட வேல்யூ என்ன y0 அதாவது y0 வேல்யூ என்ன 1 ஸோ 1 எக்ஸோட அதாவது x0 வேல்யூ என்ன 0 ஸோ ஈக்குவல் பண்ணால் கிடைக்கிது 1 கிடைக்கிது அதுதான் இங்கே டேட்டா எழுதியிருக்கேன் ஸோ ஈக்குவல் பண்ணால் 1 கிடைக்கிது ஸோ அது டேட்டா 1 × 0.2
0.2. ஸோ K1 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்து K2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். K2 ஃபார்முலா ஏற்கனவே நமக்கு தெரியும். இங்கே இருக்குது ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வேல்யூ அப்ளை பண்ண போகிறீங்க. K2 ஈக்குவல் டு கச்சோட வேல்யூ 0.2 இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ 0 ப்ளஸ் ஒய் கச்சோட வேல்யூ 0.2 டிவைட் பை 2 ப்ளஸ் கமா ஒய் நாட் வேல்யூ 1 ப்ளஸ் K1 வேல்யூ வந்து 0.2வா 0.2 டிவைட் பை 2. ஸோ சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண கிடைக்கும் 0 இன்ட்டு 0.2 டிவைட் பை 2னா சால்வ் பண்ணால் 0.1 கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணால் 1.1 கிடைக்கும். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் 0.1 கமா 1.1 கண்டுபிடிக்கணும். வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி திருப்பி அதே மாதிரி தான். திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா ஈக்குவேஷன் அப்படியே இருக்கா? ஸோ ஈக்குவேஷன் அப்படியே இருக்குது. அந்த ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு அப்படியே சால்வ் பண்ண போகிறீங்க. சால்வ் ஒய்யோட வேல்யூ கேட்டுக்கு. ஒய்யோட வேல்யூ என்ன? இங்கே ஒய்யோட வேல்யூ 1.1 பண்ணிக்கங்க. அடுத்து என்ன? எக்ஸோட வேல்யூ, அதாவது எக்ஸோட வேல்யூ என்ன? 0.1 ஈக்குவல் பண்ண என்ன கிடைக்கிது? 0.9836. ஓகேங்களா? 9836 அந்த எழுதியிருக்கானா எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்தோட ஹச்சோட வேல்யூ என்ன? 0.82 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? இன்ட்டு 0.2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.1967 கிடைக்குதா? ஓகேங்களா? ஸோ 67 கிடைச்சிச்சு. ஸோ K2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து K3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். K3 ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்கள். K3 ஈக்குவல் டு 0.2 எஃப் ஆஃப் 0 இன்ட்டு எக்ஸ் நாட் வேல்யூ 0 ப்ளஸ் கச்சோட வேல்யூ 0.2 டிவைட் பை 2 கமா 1 ப்ளஸ் K2 வேல்யூ வந்து 0.967 அதை எப்படி எழுதிருங்க? டிவைட் பை 2. ஸோ இது ஃபஸ்ட்டு ரெண்டையும் சால்வ் பண்ணணும். அடுத்து ரெண்டையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது என்னவோ அதை இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற அதை சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் 0.1 கிடைக்கும். இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் 1.0984 கிடைக்கும். ஓகேங்களா? சால்வ் பண்ணி பார்த்துங்க. அதாவது எப்படின்னா ஃபஸ்ட் அடிக்கு இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள். அதோட இதை ப்ளஸ் பண்ணுங்கள். அதே தான் இங்கேயும் இதையும் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணி இதோட ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் பண்ணால் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி எஃப் ஆஃப் 0.1 கமா 1.0984 வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? திருப்பி அதே மாதிரி தான் ஈக்குவேஷனை இன்சர்ட் பண்ணணும். இங்கே ஈக்குவேஷன் இல்லை இப்போதைக்கு, ஏன்னா ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்போ திருப்பி ஈக்குவேஷன் இன்சர்ட் பண்ணுவோம். ப்ராக்கெட்டு ஆல்ஃபா ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ராக்கெட் க்ளோஸு டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்க ஆல்ஃபா ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர்டு க்ளோஸு சால்வ் பண்ணி நம்புங்க. சால்வ் நம்பிக்கிங்கன்னா ஒய்யோட வேல்யூ இருக்குமா? ஒய்யோட வேல்யூ என்ன? நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1.0984. அடுத்து எக்ஸோட வேல்யூ என்ன? 0.1 0.1 என்ன வருது? 0.9835 வருதா? 9835. ஸோ நமக்கு 4 டெசிமல் போதும். 5 டெசிமல் பாருங்கள். 5க்கு மேலே இருந்தால் 4 டெசிமல் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். 5 மேலே இருக்கலாம். 5 இருக்குது, 5க்கு மேலேயும் இருக்குது. ஸோ 5 இருக்குது. ஸோ 5 இருந்தாலே 4 டெசிமல் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 9835 இருக்கா? 5 அப்போ என்ன வரும்? 6ஆக மாறுமா? 6ஆக மாறிடும். ஸோ அதோட என்ன பண்ணணும்னா இன்ட்டு 0.2 மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் 0.196771. ஓகேங்களா? 71 அது ஆன்சர் கட் 1967. ஓகேங்களா? அது 4 டெசிமல் போதும். 5 டெசிமல் எழுதணும் அவசியம் இல்லை. 4 டெசிமல் எழுதினா போதும். ஓகேங்களா? ஸோ K3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? K4 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ K4 வேல்யூ ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன அதுன்னு தெரியும் ஏற்கனவே. அதை அப்படியே எழுதியிருக்கேன். 0.2 எஃப் ஆஃப் 0 + 0.2 போடுவோம். அதை வந்து 0.2 டேரெக்டாக எழுதியிருக்கேன். ஸோ அடுத்து சால்வ் பண்ணுறதை டேரெக்டாக எழுதியிருக்கேன். 1.1967 கிடைக்கும். ஸோ அது ரெண்டு இப்போ எஃப் ஆஃப் 0.2 கமா 1.1967. ஸோ திருப்பி அதே மாதிரி தான் ஈக்குவேஷன் இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷன் இன்சர்ட் பண்ணுங்கள். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் ஆல்ஃபா எக்ஸு ஸ்கொயர்டு க்ளோஸ் ப்ராக்கெட் டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர்டு க்ளோஸு. ஸோ சால்வ் பண்ணிட்டாங்க. ஒய்யோட வேல்யூ என்ன? ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன? 1.1967
1967 எக்ஸோட வேல்யூ 0.2 ஈக்குவல் பட் நமக்குன்னா என்ன கிடைக்கிது 0.9456 கிடைக்கிது. இங்கே வந்து 57 போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கேன்னா இங்கே 4 டெசிமல் இருந்தால் போதும். நான் 5 டெசிமலில் பார்க்குறோம். 5 டெசிமல் எப்படி இருக்குது 1.9457 5க்கு மேலே இருக்க மாதிரி 5 இருக்குது. ஸோ அப்போ 6 6 1 ஆட் பண்ணால் 7 ஆயிரும். ஸோ 57. ஸோ அதோட 0.2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இன்ட்டு 0.2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 0.1891 கிடைக்குதா. ஸோ K4 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ K1 வேல்யூ கண்டுபிடிச்சோம், K2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, K3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, K4 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் 12y வேல்யூ கண்டுபிடிக்கணும்.